கல்லடி பட்டவன் கூட பொழைச்சிப்பான். அந்த கண்ணடி பட்டவன் பொழைக்க மாட்டான்னு சொல்லும் போதெல்லாம், எங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் நான் திட்டியிருக்கேன். இப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன அவங்க பார்த்தா இப்படியா? அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நடந்துருமோ? அப்படிலாம் நான் யோசிச்சு வியாக்கியானம் பேசியிருக்கேன் நானு. ஆனா, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறத யாரோ ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் உங்கள பார்த்துருச்சு, இல்ல மனசுக்குள்ள என்னடா சந்தோஷமா இருக்கானே, காசு பணம் புழங்குதோ, என்ன ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு மாரி பளபளப்பா இருக்கானே, என்னடா அது? அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நெனச்சாலே போதும். என்னடா இவங்கலாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நெனச்சாலே போதும். கண்டிப்பா அது நம்மளுக்கு வைப்ஸ் வந்துரும். என்னடா இவங்க இப்படி நெனச்சுட்டாங்களே, இப்படி ஒரு விஷயம் சொல்ட்டாங்களே, நம்மளுக்கு அந்த அவங்க ஏதாவது ஒரு விஷயம் போட்டு போயிடுவாங்க. அது நம்மளுக்கு மனசுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது லைட்டா அந்த நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளோட நெகட்டிவ் வைப்ஸ நம்ம வீடு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சுரும். அவ்ளோ பவர் இருக்குங்க நெகட்டிவ் வைப்ஸ்க்கு. பாசிட்டிவ்க்கு எவ்ளோ பவர் இருக்கோ, அதை விட டபுள் மடங்கு பவர் இருக்கு. ஸோ அதனால நெகட்டிவ் சைடே போகாதீங்க. அந்த பெர்சன்ஸ் எல்லாரையும் ஒதுக்கி வச்சுருங்க. யாரா வேணாலும் இருக்கட்டும். நெகட்டிவ் பெர்சன் தெரிஞ்சா ரொம்ப அலர்ட் ஆயிடுங்க. உங்க பார்வைய கூட அந்த சைடு கொண்டு போயிடாதீங்க.